மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு பாஜக பொதுச் செயலாளர். மாற்றம்னு ஒண்ணு இருக்குதுண்ணா. இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம், திராவிடம், இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவதுதான் மாற்றம். இது சும்மா இந்த இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இவரோட கூட்டணி வைக்கிறது. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சியின் முறை மாறுமா, அதான் பிரச்சனை. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம், தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கோ, திமுக, அதிமுக. நம்ம ஒண்ணு கேட்போம், ரெண்டே பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக, அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மைதான், நேர்மைதான். அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை. இவர் திமுக, இவர் ஆட்சியில ஊழல் இருக்கு, இவர் ஆட்சியில் இருக்காதா? அதிமுக ஆட்சியில் இருக்காதா? லஞ்சம் இருக்கு, இருக்காதா? கமிஷன் இருக்கு, இருக்காதா? இங்க மலையை வெட்டுவார், வெட்ட மாட்டாரா? மணல் அள்ளுவார், அள்ள மாட்டாரா? இங்க பாலியல் வன்கொடுமை, கொலை இருக்கும், இருக்காதா? இருக்காதா? கேட்கறது கேளுங்க, இருக்குமா இருக்காதா? இங்க சாராய வியாபாரம் இருக்கும், இவர் வந்தா முடிவாரா? எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்றுறதுல இருக்கு? என்ன மாற்று இருக்கு? வார்த்தையில தான் நீ மாற்று ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன மாற்று இருக்கு? இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இங்க அண்ணா இருப்பார். கொள்கையில என்ன மாற்று இருக்கு? 2 பேருமே திருடுங்க. இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவன நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா? கொலை நடந்ததா இல்லையா? நடந்தது உண்மை, கொலை பண்ணது உண்மை, செத்தது உண்மை. செஞ்சது யாரு? செஞ்சது யாரு? அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல. யாரு காரணம் தெரியாதா? யாருக்கும் தெரியாம நடந்துச்சா? ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது. 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் யாரு? யாரு? அப்போ நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு 5 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்க, அதையே கண்டுபிடிக்காதவங்க எப்படி 2 பேரும் கூட்டுக்கணவாளி? நீ செய்யற குற்றத்தை நான் மறப்பேன், நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப. நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைப்பா, நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம்பா. அப்புறம் 2 பேருமே ஒரு சம அளவா யோக்கியங்க. நீ இதுல மாற்று. ஒரே 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமா திருடுறது, எவன் அதிகமா கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமா நாட்டை நாசம் பண்றதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? சும்மா இவர் வந்தா மாறிடுமா, அமித்ஷா வந்தா மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதேதான் இருக்கும், அதேதான் இருக்கும். நீங்க என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடியை முதலமைச்சராக தானே பாடுபட போறிய? சொல்லுங்க, என்ன மாறுதல் வந்துடும் சொல்லுங்க. வந்தா கமிஷன் வாங்க மாட்டார், பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்ல, பணி உயர்வுக்கு பணி இல்ல, பணி நியமனத்துக்கு காசு இல்ல, மலையை குடைய மாட்டாங்க, மலையை வெட்ட மாட்டாங்க, குவாரியெல்லாம் மூடிடுவாங்க, மணல் அள்ள மாட்டாங்க, ஆறு பாதுகாக்கப்படும், மலை பாதுகாக்கப்படும். ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அப்புறம் மாற்றுனா தீய சக்திக்கு மாற்று தூய சக்தி. தூய சக்தி, ஆமா, தூய சக்தி, தூய ஆற்றல்கள் தான். எங்களை போல தொடர்ச்சியா அந்த மாறுதலுக்காக போராடிட்டு இருக்க பிள்ளைகள் தான் மாற்றா இருக்க முடியும். வேற எது மாற்றா இருக்க முடியும்? கோட்பாட்டு அளவுல நீங்க திராவிடம், இவர் திராவிடம், நாங்கள் தமிழர், தமிழ் தேசியம். இந்த தத்துவ மாற்று தான். நாங்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறீங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். நீங்க திராவிடர்கள்ங்கிறீங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். இதுதானே மாறுதல் இருக்க முடியும்? நாகர்பாபு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கோயிலுக்கு தேர் நிகழ்ச்சி கலந்துடும் போது அங்க பக்தர்கள் தகாத வார்த்தையில சுட்டி இருக்காரு. உரிமையில அது தெரியல, அது தவறு. அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. பொதுவாக மக்களை அது பக்தர்கள் பேசிக்க வேண்டியதில்லை. அது தவறு. என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறாரு. அன்னைக்கு கடந்த வாரம் தமிழ் செய்தி இது மாதிரி கடுமையா கூட்டிட்டு வராங்க, இந்த மாதிரி உங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையா பேசி அந்த விஷயம் விவாதப்படலாம். இப்ப அதே போல அறநிலத்துறை அமைச்சர் அறத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்காரு.